10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 11.5 la 7th sum parunga. The mean and standard deviation of a binomial variate x are respectively, okay, 6 and 2. மீன் என்னென்னு கொடுத்துக்கிறாங்க 6 அப்படிங்கிறாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு சொல்கிறாங்க 2. ஓகே, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் வேல்யூ என்னென்னு சொல்லிக்கிறாங்க 6, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க 2 அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஃபைண்ட். ஃபஸ்ட்டு கொஷின், த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதாவது பைனாமியல் வேரியேட் இருக்கு இல்லையா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபார்முலா என்னன்னு தெரியும், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஓகே, ஈக்குவல் டு என்சி எக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில். ஓகே, அந்த ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறாங்க. ஓகே ரைட். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. தேர்டு கொஷின் என்ன அப்படின்னா, பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகே, தேர்டு கொஷின் என்ன சொல்கிறாங்க, பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது. சரிங்களா, ஃபஸ்ட்டு கொஷின் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. செகண்ட் கொஷின் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, இதுக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. தேர்டு கொஷின் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2, இதுக்கான வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ரைட். சொல்யூஷன் பாருங்கள். கிவன் மீன், கிவனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷினில் மீன் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும், ஃபார்முலா என்பி. ஓகே, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு தெரியும், என்பி ஈக்குவல் டு 6. கிவனில் கொடுத்துட்டாங்க மீன் வேல்யூ 6 அப்படின்னு. அப்போ மீன் என்னென்னு தெரியும் உனக்கு, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபார்முலா மீன் ஈக்குவல் டு என்பி. அப்போ என்பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 6. அப்போ கிவனில் இருந்து மீன் அப்படிங்கிறது 6, மீன் வேல்யூ என்னென்னு தெரியும் உனக்கு, ஃபார்முலா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்பி. அப்போ என்பி ஈக்குவல் டு 6 அப்படிங்கிறது தெரியுது. கரெக்டா, என்பி ஈக்குவல் டு 6 அப்படிங்கிறது தெரியுது. சரியா ரைட். அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 2. உனக்கு தெரியும் வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். வேரியன்ஸ் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, வேரியன்ஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலானா என்பிக்யூ. ஓகே, இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு சொல்லாமா ஃபார்முலா. ஓகே, வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு, ஓகே, வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்பிக்யூ. ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் வேரியன்ஸ். அப்போ ரூட் ஆஃப் வேரியன்ஸ் என்ன உனக்கு, என்பிக்யூ. அதான் இங்கே எழுதிக்கிறோம். புரியுதுங்களா, வேரியன்ஸ் அப்படின்னா ஃபார்முலா என்பிக்யூ. மீன் அப்படிங்கிறப்ப என்பி, வேரியன்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னா என்பிக்யூ. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். அப்போ ரூட் ஆஃப் வேரியன்ஸ்க்குரிய ஃபார்முலா என்பிக்யூ அப்படிங்கிறது எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிவன் என்ன கொடுத்தாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறாங்க. அப்போ ரூட் ஆஃப் என்பிக்யூ ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2. ஓகே, ரூட் ஆஃப் என்பிக்யூ ஈக்குவல் டு 2. சரிங்களா ரைட். இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர்டு பண்ணு. ரூட் ஆஃப் என்பிக்யூ இருக்கு இல்லையா, இந்த ரூட் ஆஃப் என்பிக்யூ, இந்த ரூட்டு கேன்சல் ஆகணும். அப்போ என்ன செய்வா, போத் சைஸ் ஸ்கொயர் பண்ணுவியா, போத் சைஸ் ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், இந்த ரூட்டு கேன்சல் ஆகி என்பிக்யூ மட்டும் கிடைக்குமா. அப்போ என்பிக்யூ ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்டு. அப்போ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ என்பிக்யூ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 4. என்பிக்யூ அப்படிங்கிறது என்னென்னு தெரியும், வேரியன்ஸு. அப்போ வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, மீன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மீன் வேல்யூ 6 அப்படிங்கிறாங்க. அப்போ என்பி வேல்யூ 6ன்னு தெரிஞ்சாச்சு. ஃபார்முலாவில் மீன் அப்படிங்கிறது என்பி வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் வேரியன்ஸ். வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, என்பிக்யூ. அப்போ ரூட் என்பிக்யூ ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது. கரெக்டாக நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த ரூட்டு கேன்சல் ஆகி என்பிக்யூட வேல்யூ மட்டும் கிடைக்கணும். அப்போ போத் சைஸ் நீ என்ன செய்கிற, ஸ்கொயர் பண்ணு. ஸ்கொயர் பண்ண ரூட்டு கேன்சல் ஆகி என்பிக்யூ மட்டும் கிடைக்கும். என்பிக்யூ ஈக்குவல் டு 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வேல்யூ 4. அப்போ என்பிக்யூ ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4. ஓகேவா, வேரியன்ஸ் அப்படிங்கிறது 4 அப்படிங்கிறது. சரியா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2. அப்போ வேரியன்ஸ் என்ன கிடைக்குது, என்பிக்யூ அப்படிங்கிறது 4. ஓகே, அப்போ தேர் 4 கிவனில் கொடுத்த ரிசல்ட்டில் இருந்து என்பி ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லியாச்சு. கிவனில் என்பி ஈக்குவல் டு 6 அப்படின்ட்டாங்க. வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்குமா.
ஓகே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் வேரியன்ஸ். அப்போ வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு சொல்லலாம் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2, அப்போ 2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 4. இப்படி நீ போட்டுக்கோ கால்குலேஷன். அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 அப்படின்னா ஓகே அப்போ என்னென்னு எழுதிக்கலாம் நீங்கள் வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர்டு. அப்போ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது. ஓகே ரைட். அப்போ மீன் அப்படிங்கிறது என்பி வேல்யூ 6ன்னு கிடைக்கிது. கிவனில் கொடுத்த ரிசல்ட் வந்து என்பி ஈக்குவல் டு 6, வேரியன்ஸ் ஈக்குவல் டு 4. வேரியன்ஸ்க்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா என்பிக்யூ ஈக்குவல் டு 4. அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா கிவனில் கொடுத்த ரிசல்ட்டில் இருந்து என்பி அப்படிங்கிறது 6ன்னு கிடைக்கிது, என்பிக்யூ அப்படிங்கிறது 4 அப்படின்னு கிடைக்கிது. சரியா ரைட். என்பி ஈக்குவல் 6ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோ. என்பிக்யூ ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா n வேல்யூ, p வேல்யூ அண்ட் q வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. அப்போ என்னென்ன தெரியணும் உனக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் நீங்கள் n வேல்யூ கண்டுபிடிக்கணும், p வேல்யூ அண்ட் q வேல்யூ. n p q மூணுத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேலே p of x equal 3 and p of x equal 2 இதுக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணி என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் n வேல்யூ, p வேல்யூ அண்ட் q வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 வந்து np ஈக்குவல் டு 6, இங்கே npq ஈக்குவல் டு 4. அப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 2 டிவைடு பை 1 அப்படின்னு போடுறேன். ஈக்குவேஷன் 2வை 1ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே ஈக்குவேஷன் 2 அப்படிங்கிறது டிவைடு பை 1. ஏன் 2 போட்டிருக்கேன் அப்படின்னா 2ல் பாருங்கள் NPQ இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல இங்கே NPQ இங்கே என்ன வந்துருக்கு 1ல் NP, அதனால தான் 2 டிவைடு பை 1. ஈக்குவேஷன் 2வை 1ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே ஈக்குவேஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது NPQ டிவைடு பை ஈக்குவேஷன் 1ல் லெஃப்ட் சைடு NP. அப்போ NPQ டிவைடு பை NP ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன வந்துருக்குது ஈக்குவேஷன் 2ல் 4, ஈக்குவேஷன் 1ல் 6. அப்போ 4 டிவைடு பை 6 அப்படிங்கிறது. ஓகே அப்போ ஈக்குவேஷன் 2 NPQ ஈக்குவல் டு 4, ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிறது டிவைட் பண்ணுறோம் NP ஈக்குவல் டு 6ங்கிறது. போத் சைஸ் NP கேன்சல் ஆன்வார் மேலேயும் கீழையும். அப்போ எது மட்டும் இருக்குது ரிமைண்டர் Q. அப்போ Q அப்படிங்கிறது ஈக்குவல் டு இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணலாமா 4ஐயும் 6ஐயும் சிம்ப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 2/3. 2ஆல் சிம்ப்ளை பண்ண அப்போ 2/3. அப்போ Q ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 2/3 கிடைக்குது. ஓகே Q ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு கிடைக்குது. அப்போ Q வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் P வேல்யூ. உனக்கு தெரியும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்னன்னு தெரியும் we know that P plus Q equal to 1 அப்படிங்கிறது தெரியும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப P plus Q equal to 1. இதில் Q ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. P plus Q ஓட வேல்யூ 2/3 அப்ளை பண்ணு. P plus 2/3 equal to 1 அப்படிங்கிறது. அப்போ P equal to 2/3 இந்த சைடு கொண்டு வந்து என்னோட -2/3யா? அப்போ P equal to 1 minus 2/3. ஓகே எல்சிஎம் எடுங்க 3 minus 2 divided by 3. அப்போ 3 minus 2 அப்படின்னா 1. அப்போ P வேல்யூ என்ன கிடைக்குது 1/3 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேஷன் 2வை 1ஆல் டிவைட் பண்ணுறப்ப Q வேல்யூ அப்படிங்கிறது 2/3 கிடைக்குது, P வேல்யூ என்ன கிடைக்குது 1/3 அப்படின்னு கிடைக்குது. ஓகே அப்போ Q P ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சா? ரைட். அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் n வேல்யூ. n வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே வரக்கூடிய P ஈக்குவல் டு 1/3 அதை ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். சரியா ஈக்குவேஷன் 1ல் ஈக்குவேஷன் 1 மீன்ஸ் NP ஈக்குவல் டு 6 அதில் P வேல்யூ என்னென்னு அப்ளை பண்ணுறேன் 1/3. அப்போ n இன்ட்டு 1/3 ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அதான் இங்கே ஈக்குவேஷன் 1ல் ஈக்குவேஷன் 1 மீன்ஸ் NP ஈக்குவல் டு 6 அப்படின்னு இருக்குது. அதில் P வேல்யூ அப்ளை பண்ணுறேன். P வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு 1/3 அப்படின்னு. அப்போ n இன்ட்டு P வேல்யூ என்ன அப்படின்னா 1/3 அப்படிங்கிறது அப்ளை பண்ண. அப்போ n இன்ட்டு 1/3 ஈக்குவல் டு 6. ஓகே n இன்ட்டு 1/3 ஈக்குவல் டு 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ண 3 into 6 என்ன ஆகிடும் 18. அப்போ n ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 18. அப்போ n வேல்யூ 18, P வேல்யூ 1/3, Q வேல்யூ 2/3. n P Q மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? அப்போ therefore ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகே ஃபார்முலா என்னன்னு தெரியும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபார்முலா P of x equal to x equal to NCX P power x Q power n minus x. ஓகே கமா x equal to 0 1 2 எக்ஸட்ரா எது வரைக்கும் வரும் n வரைக்கும் வரும். ஃபார்முலா மறந்துடக்கூடாது. NCX P power x Q power n minus x. x வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் போகும் 0 1 2 எக்ஸட்ரா n வரைக்கும் போகும். ஓகேங்களா ரைட். அப்போ P of x equal to x equal to n வேல்யூ என்னன்னு தெரியும் 18 CX. ஓகே அடுத்து P வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு 1/3. அப்போ 1/3 the whole power
பவர் எக்ஸ். ஓகே, q வேல்யூ என்னன்னு தெரியும் 2/3. அப்போ q வேல்யூ 2/3 the whole power n minus x, n வேல்யூ 18. அப்போ 18 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ p of x equal என்ன கிடைக்குது 18cx 1/3 the whole power x 2/3 the whole power 18 minus xன்னு கிடைக்குது. ஓகே ரைட். அப்போ x equal to 0 1 2 எக்ஸட்ரா n வேல்யூ என்னன்னு தெரியும் 18. அப்போ எக்ஸோட வேல்யூ 0 1 2 எக்ஸட்ரா எது வரைக்கும் போகும் 18 வரைக்கும் போகும். ஓகேங்களா ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க p of x equal to 3 அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, p of x equal to 3 அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ p of x equal to 3 equal to இந்த ஃபார்முலாவில் ஓகே இங்கே வந்திருக்கு இல்லையா p of x equal to x 18cx 1/3 whole power x 2/3 whole power 18 minus x. இந்த இதில் இங்கே வரக்கூடிய எக்ஸுக்கு பதில் என்ன போடுறீங்க அப்படின்னா 3 அப்படின்னு போட்டால் நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிரும். ஓகே, அப்போ p of x equal to 3. ஓகே, x equal to 3 மீன்ஸ் அந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறீங்க 3 போடுங்க. 3 போட்டால் என்ன ஆகிடும் பாருங்கள். அப்போ p of x equal to 3 equal to 18c x வேல்யூ 3. அப்போ 18c3 ஓகே இன்ட்டு 1/3 the whole power x. அப்போ 1/3 x வேல்யூ என்னன்னு தெரியும் 3. அப்போ 1/3 the whole power 3 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து என்ன வந்திருக்கு 2/3 போட்டுக்கோ whole power 18 minus x. எக்ஸோட வேல்யூ 3. அப்போ 18 minus 3 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ p of x equal to 3க்கு என்ன வேல்யூ வருது 18c3 1/3 the whole cube. ஓகே, அதேமாதிரி 2/3 the whole power 18 minus 3ன்னு வருது. ஓகே, அப்போ 18c3 1/3 whole cube அப்படியே வச்சுக்கோ 2/3 whole power 18 minus 3 சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 15 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 18c3. ஓகேங்களா, இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த 1/3 ஹோல் க்யூபும் இங்கே 2/3 ஹோல் பவர் 15 ரெண்டையும் சிம்பிளை பண்ணுறேன். சிம்பிளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே 1 பவர் ஹோல் க்யூப் 1 க்யூப் என்ன ஆகிடும் 1. அப்போ 1 தானே விட்டலாமா. அப்போ இங்கே நியூமரேட்டர் என்ன கிடைக்கும் 2. இதுக்கு பவர் என்ன வந்திருக்குது 15. அப்போ நியூமரேட்டரில் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறேன். கம்பைன் பண்ணி எழுதுறப்ப இங்கே 1 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு. 1 பவர் எது வந்தாலும் அதே தான். அப்போ விட்டுட்டு அப்போ 2 பவர் இங்கே என்ன வந்து 15. அப்போ நியூமரேட்டரில் 2 பவர் 15 அப்படிங்கிறது. ஓகே, ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்ப 2 பவர் நியூமரேட்டர் என்ன கிடைக்குது 2 பவர் 15 அப்படின்னு மட்டும் கிடைக்குது. டிவைடு பை டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இருக்குது, இதுலேயும் என்ன வந்திருக்கு 3. பட் இதுக்கு 3 பவர் என்ன வந்திருக்குது 3, இதுக்கு 3 பவர் 15 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ பேஸ் ஏமாந்த பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுவியா, ஆட் பண்ணுறப்ப இதுவும் 3 பவர் 3, இங்கேயும் 3 பவர் 15. அப்போ 3 பவர் இங்கே 3யும் இங்கே 15 ஆட் பண்ணால் 3 பவர் 18 அப்படிங்கிறது. ஓகேங்களா, இங்கே 3 பவர் என்ன வந்திருக்கு 3, இங்கே 3 பவர் 15. பேஸ் ஏமாந்த பவர் ரெண்டையும் ஆட் பண்ணு. அப்போ 3 + 15 ஆட் பண்ணால் 18 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆன்சர் வருது p of x equal to 3 அப்படிங்கிறப்ப 18c3 இன்ட்டு 2 பவர் 15 டிவைடு பை 3 பவர் 18 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, 2 பவர் 15 டிவைடு பை 3 பவர் 18 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா ரைட். அடுத்த தேர்ட் சம் பாருங்கள். p of x greater than or equal to 2 அப்படிங்கிறாங்க. ஓகே, p of x greater than or equal to 2 அதான தேர்ட் சப்டிவிஷன். ரைட், p of x greater than or equal to 2 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு மேலே அப்படின்னு அர்த்தம். 2க்கு மேலே. அப்போ 2க்கு மேலே அப்படின்னா அது வரைக்கும் என்ன எது வரைக்கும் போடுறோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ பாருங்கள் எது வரைக்கும் வந்திருக்கு 18. அப்போ 2க்கு மேலே அப்படின்னா 2ல் இருந்து அப் டு எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் 18 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இந்த கேஸ் p of x greater than or equal to 2 அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா 2க்கு மேலே அப்படின்னா p of x equal to 2 + p of x equal to 3 + p of x equal to 4 அப் டு எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் p of x equal to 18 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா p of x equal to 2 p of x equal to 3 அதுலேருந்து அப் டு 18 வரைக்கும் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஓகே ரைட், அதுக்கு தான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, என்ன அப்படின்னா p of x greater than or equal to x அப்படிங்கிறப்ப 1 - p of x less than x அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். கரெக்டுங்களா, p of x அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டியில் இருந்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ரிசல்ட்டை நீ என்ன செய்கிற மைனஸ் பண்ணிக்க. ஓகே, டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னன்னு தெரியும் 1. அப்போ அதில் இருந்து p of x greater than or equal to 2க்கு மேலே. ஓகே, அப்போ நான் என்ன செய்கிறேன் 2வை விட கம்மியாக இருக்கக்கூடிய ரிசல்ட் டோட்டலில் இருந்து ஓகே 2வை விட கம்மியாக இருக்கக்கூடிய ரிசல்ட்டை என்ன செய்கிறேன் மைனஸ் பண்ணுறோம். ஓகே, மைனஸ் பண்ணால் அது 2 ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருப்போம். இது ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, p of இல்லை அப்படின்னாலும் p of x greater than or equal to x + p of x less than x அது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னென்னு படிச்சிருப்போம் 1 அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, அதாவது எக்ஸுக்கு மேலே அதே மாதிரி எக்ஸை விட கீழே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்துக்கான ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். தட் மீன்ஸ் அதோட வேல்யூ 1 அப்படின்னு படிச்சிருப்போம்.
வச்சுருப்போம். ஓகேவா? அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 அதில் இருந்து 2 விட கம்மியாக இருக்கக்கூடிய ரிசல்ட். அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2 இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டு எப்படி இருக்கும் ஈக்குவல் அப்படிங்கிறது ரிசல்ட். சரியா? அப்போ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ 2க்கு மேலே அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் என்ன சொல்கிறேன் 2க்கு மேலே அப்படின்னா நம்ம 2 விட கம்மி டோட்டலில் இருந்து டோட்டல் மீன்ஸ் 1ல் இருந்து 2 விட கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி என்ன செய்கிறேன் மைனஸ் பண்ணுங்கள் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இது ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 2க்கு மேலே இது எப்படி எழுதிக்கிறீங்க ஃபார்முலா தான் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 1 மைனஸ் இங்கே 2வை விட அதிகம். இங்கே என்ன சொல்கிறேன் 1ல் இருந்து 2வை விட கம்மியாக இருக்கக்கூடிய கேஸ் என்ன செய்கிற மைனஸ் பண்ணு ரெண்டு என்னன்னு சொல்கிறேன் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் இந்த இதை எப்படி எழுதிக்கலாம் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2. எக்ஸ் லெஸ் தேன் 2 அப்படின்னா இங்கே ஈக்குவல் இல்லை. லெஸ் தேன் 2னா 2வை விட கம்மி. 2வை விட கம்மி அப்படின்னா அப்போ எக்ஸ் வேல்யூ 2வை விட கம்மி. இங்கே பாருங்கள் எக்ஸ் வேல்யூ 0லேருந்து எது வரைக்கும் 18. ஓகே, அப்போ நான் என்ன சொல்கிறேன் 2வை விட அதிகம் அப்படின்னா 2ல் இருந்து 18 வரைக்கும் நீ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறோம். அது கஷ்டம் 2லேருந்து 18 வரைக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன் டோட்டலில் இருந்து மைனஸ் பண்ணுறேன் 2வை விட கம்மியாக இருக்கக்கூடிய ரிசல்ட்டை மைனஸ் பண்ணு. 2வை விட கம்மியானால் இங்கே என்ன வருது 0 வருது 1 வருது. 2வை விட கம்மி அப்படின்னா இங்கே என்ன கேஸ் வருதுன்னு பாருங்கள் எக்ஸ் வேல்யூ 0 1. அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2. லெஸ் தேன் 2னா 2வை விட கம்மி. 2வை விட கம்மியான எக்ஸ் வேல்யூ என்னென்ன வரும் 0 வரும் 1 வரும். அப்போ அது ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி நீ என்ன செய்கிற ஆட் பண்ணு. டோட்டலில் இருந்து அந்த ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி நீ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? புரியுதா? அது பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, எக்ஸை விட பெருசாகவும் ப்ளஸ் எக்ஸை விட கம்மியாக இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராபபிலிட்டி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் டோட்டல் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். தட் மீன்ஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 2 விட அதிகம் அப்படின்னா 2ல் இருந்து அப்படி எது வரைக்கும் வரும் உனக்கு அப்படின்னா 18 வரைக்கும். அந்த கேஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படி எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் 18 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவில் ஒவ்வொன்றுக்கா நீங்கள் அப்ளை பண்ணி போட்டு அதை சிம்ப்ளை பண்ணணும் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1ல் இருந்து 1 மைனஸ் பி ஆஃப் ஓகே 2வை விட அதிகம் இல்லையா 2வை விட்டுடு 2வை விட அதிகம். அப்போ இங்கே ஈக்குவல் இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டை விட்டுறணும் 2வை விட கம்மியாக இருக்கக்கூடிய கேஸு. அப்போ டோட்டலில் இருந்து மைனஸ் பண்ணுறேன் 2வை விட கம்மியாக இருக்கக்கூடிய கேஸை மைனஸ் பண்ணு. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2 அப்படிங்கிறது. சரியா? டோட்டலில் இருந்து 2வை விட கம்மினா 2லேருந்து 18 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டோட்டல் ரிசல்ட் 1ல் இருந்து 2க்கு விட கம்மி அப்படின்னா என்ன வருது 0 1. இந்த இதுக்கான ப்ராபபிலிட்டி நான் என்ன செய்யணும் ஃபைண்ட் அவுட் பண்ணி மைனஸ் பண்ணு ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2 அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. 2வை விட கம்மினா 0 வரும் 1 வரும். அதுக்கான ப்ராபபிலிட்டி எழுதிக்கோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய ஃபார்முலா இருக்கா இல்லை எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணுறீங்க 0 அப்படின்னு போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் 1 மைனஸ் 0 போட்டிங்க அப்படின்னா 18C0 1/3 the whole power 0 2/3 the whole power 18 minus 0 அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸுக்கு 1 போடுங்க 18C1 1/3 the whole power 1 2/3 the whole power 18 minus 1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது 1 மைனஸ் 18C0 1/3 the whole power 0 ஓகே 2/3 whole power 18 minus 0 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸுக்கு 1 போடுறப்ப 18C1 1/3 whole power 1 2/3 whole power 18 minus 1 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ 1 மைனஸ் 18C0 உனக்கு தெரியும் NC0 கீழே டினாமினேட்டர் 0 வந்துச்சுனாவே அது n எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 NC0 அப்படின்னா வேல்யூ 1. அப்போ இதோட வேல்யூ 1/3 ஹோல் பவர் எது 0 வந்துச்சுனாவே எனிதிங் பவர் 0 அப்போ அதோட வேல்யூ 1. அப்போ 1 இதோட 18C0 வேல்யூ 1 1/3 ஹோல் பவர் 0 வேல்யூ 1 2/3 ஹோல் பவர் 18 அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் 18C1 இது பார்த்தீங்க அப்படின்னா NC1 அப்படின்னா n அப்படின்னு படிச்சிருப்போம் ஃபார்முலா 18C1 அப்போ என்ன கிடைக்கும் 18 கிடைக்கும். கரெக்டா? NC இங்கே என்ன வந்திருக்கு 1 வந்துச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்கு அந்த வேல்யூ அப்படியே போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். NC1 அப்படின்னா n அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ 18C1 அப்படின்னா வேல்யூ என்ன உனக்கு 18 இன்ட்டு 1/3 ஹோல் பவர் 1 அப்படிங்கிறப்ப 1/3 இன்ட்டு 2/3 ஹோல் பவர் 18 மைனஸ் 1ங்கிறது 17. அப்போ 2/3 ஹோல் பவர் 17.
ஓகே ரைட். அப்போ 1 மைனஸ் இது எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணால் 2/3 ஹோல் பவர் 18 வரும். ஓகே ப்ளஸ் இங்கே சிம்ப்ளை பண்ணால் 18/3 இங்கே ஒரு 2/3 ஹோல் பவர் 17 கிடைக்கும். அப்போ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா காமனாக என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னா இங்கே 2/3 ஹோல் பவர் 18 இருக்குது, இங்கே 2/3 ஹோல் பவர் 17 இருக்குது. ஓகே எது சின்னதாக அதுதானே வெளியே எடுக்க முடியும் காமனாக. அப்போ 2/3 ஹோல் பவர் 17 நான் என்ன செய்கிறேன் வெளியே எடுக்கிறேன். அப்போ 1 மைனஸ் 2/3 ஹோல் பவர் 17. ஓகே 2/3 ஹோல் பவர் 17. ஓகே 18ல் 17 போயிடுச்சு. அப்போ ரிமைண்டர் 1 இருக்குமா. அப்போ ஒரு டைம் 2/3 இருக்கும். ஓகேவா 2/3 ஹோல் பவர் 18ல் நான் என்ன எடுக்கிறேன் காமனாக 2/3 ஹோல் பவர் 17 எடுக்கிறேன். அப்போ மீதி 1 இருக்குமா இல்லையா பாருங்க. 18 இங்கே இருக்குது, 17 வெளியே எடுத்தாச்சு. அப்போ ரிமைண்டர் 1 இருக்குமா. அப்போ 2/3 மட்டும் இங்கே வருமானு பாருங்கள். அப்போ 2/3 ப்ளஸ் இந்த 2/3 ஹோல் பவர் 17 வெளியே எடுத்தாச்சு. அப்போ ரிமைண்டர் எது இருக்கும் 18 × 1. அப்போ 18/3 அப்படின்னு இருக்கும். ஓகே அப்போ 1 மைனஸ் 2/3 ஹோல் பவர் 17 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 2/3 + 18/3. ஓகே 2 ப்ளஸ் பேஸ் சேம் அந்த அப்படியே ஆட் பண்ணுவீங்க. அப்போ 2 + 18 ஆகிடும் 20. அப்போ 20/3. அப்போ 1 மைனஸ் 2/3 ஹோல் பவர் 17 × 20/3 அப்படின்னு கிடைக்குது. சரியா ரைட். அடுத்து 8th சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பின்னு கொடுத்துருந்தாவே மைண்டு கொண்டு வந்தணும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பேராமீட்டர் தெரியும். n, p இஸ் எ பேராமீட்டர் அப்படிங்கிறது. ஓகே எக்ஸ் ஃபாலோஸ் பி ஆஃப் பி அப்படின்னாவே என்னது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் n, p. n,p பேராமீட்டர். சரியா சச் தட் ஓகே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் அவங்க கண்டிஷன் சொல்கிறாங்க என்னென்னு 4 ஓகே 4 × p of x = 4 = p of x = 2 இரண்டு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. 4 டைம்ஸ் p of x = 4 அப்படிங்கிறது ஈக்குவல் டு p of x = 2க்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஓகே அண்ட் n வேல்யூ என்னன்னு கொடுத்துக்கிறாங்க 6. ஓகே அண்ட் n = 6. ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன். என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ p of x = x கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா கரெக்டாக ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. ஓகே டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும், மீன் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். இன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா தெரியும். p of x = x அப்படிங்கிறப்ப ncx p power x q power n minus x அப்படிங்கிறது. ஓகே கிவன்ல என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க 4 × p of x = 4 = p of x = 2. இதான கிவன்ல கொடுத்துக்கூடிய கண்டிஷன். 4 டைம்ஸ் p of x = 4 அப்படிங்கிறதும் p of x = 2 அப்படிங்கிறது ரெண்டும் ஈக்குவல். அண்ட் n வேல்யூ என்ன கொடுத்துக்கிறாங்க 6 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. சரியா ரைட். மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலா இருக்கு இல்லையா p of x = x. அதில் எக்ஸுக்கு பதில் என்ன போடுறேன் 4 அப்படின்னு போடுறேன். அதில் எக்ஸுக்கு 6 4 அப்படின்னும் எண்ணுக்கு 6 அப்படின்னு அப்ளை பண்ணு. ஓகே மேலே இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா p of x = x. இதில் n அப்படிங்கிறது 6ன்னு போடு, எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது 4 அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் p of x = 4 அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரியா அப்போ 4 டைம்ஸ் ஓகே ஃபார்முலாவில் n வேல்யூ என்னன்னு தெரியும் 6. அப்போ 6 c எக்ஸுக்கு பதில் என்ன போடுறா 4. அப்போ 6 c 4 அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே ncx n வேல்யூ 6 c x வேல்யூ 4. அப்போ 6c 4 p power x x வேல்யூ என்னன்னு தெரியும் 4 அப்படின்னு தெரியும். ஓகே x வேல்யூ 4. அப்போ p power 4 q power n என்னன்னு தெரியும் 6ன்னு தெரியும். ஓகே அப்போ 6 மைனஸ் n மைனஸ் x தானே n வேல்யூ 6 மைனஸ் x வேல்யூ என்ன அப்படின்னா 4. அப்போ 6 மைனஸ் 4. ஓகேவா இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு 4 அப்படின்னும் n-க்கு 6 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா p of x = 4 அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்படி என்ன கிடைக்கிது உனக்கு அப்போ 4 × 6c4 p power 4 q power n minus x xங்கிறப்ப 6 minus 4. ஓகே ஈக்குவல் டு அடுத்து என்ன வேணும் p of x = 2 வேணுமா. ரைட். இந்த x = 2 அப்படின்னா இந்த கிவன் ஃபார்முலா இருக்கு இல்லையா இதில் n-க்கு 6 அப்படின்னு போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னு போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் p of x = 2 கிடைச்சிரும். சரியா p of x = 2க்கான ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் n வேல்யூ தெரியும் 6ன்னு எக்ஸ் வேல்யூ 2 அப்படின்னு போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு n-க்கு 6 c எக்ஸ் வேல்யூ 2. அப்போ 6c 2. அடுத்து p வேல்யூ p அப்படியே வச்சுக்கோ p power x என்னன்னு தெரியும் 2வா. அப்போ p power 2. அடுத்து q power n minus x அப்படிங்கிறது. ஓகே அப்போ q power n வேல்யூ என்னன்னு தெரியும் 6 மைனஸ் x அப்படிங்கிறது 2. அப்போ 6 minus 2 அப்படிங்கிறது. ஓகே ரைட். அப்போ 4 டைம்ஸ் p of x = 4 அப்படிங்கிறப்ப ஃபார்முலாவில் n-க்கு 6 x-க்கு 4 அப்படின்னு அப்ளை பண்ணுறீங்க. என்ன கிடைக்கிது 4 × 6c4 p power 4 q power 6 minus 4 அப்படின்னு கிடைக்கிது. ஈக்குவல் டு p of x = 2 ஃபார்முலாவில் n-க்கு 6 அப்படின்னும் x-க்கு 2 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா p of x = 2 கிடைக்கும். அப்போ 6c2 p power 2 q power 6 minus 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே அப்போ இது ரெண்டையும் நீ என்ன செய்கிற சிம்பிளை பண்ணுங்கள் நீங்கள். ஓகேவா அப்போ 4 × இந்த 6c4 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா உனக்கு தெரியும். ஓகே ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா
NCR equal to NC n minus R அப்படிங்கிறது தெரியும். ஓகே தான், இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம் 11th NCR equal to NC n minus R அப்படின்னு. ஓகே, அப்போ இந்த 6C4 இருக்கு இல்லையா, அதை இங்கே அப்படியே அப்ளை பண்ணு. 6C4 equal to 6C 6 minus 4 ரெண்டு ஈக்குவல்னு சொல்லாமான்னு பாருங்களேன். 6C4 equal to 6C 6 minus 4. 6 minus 4 அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், 2. அப்போ 6C4 equal to 6C2ன்னு கிடைக்குமான்னு பாருங்கள். சரியா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப 6C4 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 6C2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு 6, ஓகே, அதேமாதிரி ஆருக்கு என்ன போடுறீங்க, 4. அப்போ அப்போ 6C4 ஈக்குவல் டு 6C 6 minus 4. 6 minus 4ங்கிறது 2. அப்போ 6C4 ஈக்குவல் டு 6C2 அப்படின்னு வருதா. அப்போ 4 இன்ட்டு 6C4க்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், 6C2. அடுத்து P பவர் 4 அப்படியே போட்டுக்கோ. Q பவர் 6 minus 4 சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும், Q ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அடுத்து 6C2 P பவர் 2 Q பவர் 6 minus 2 வேல்யூ 4. அப்போ Q பவர் 4 அப்படிங்கிறது கரெக்டுங்களா. ரைட், இப்போ போத் சைட்ஸ் நீ என்ன செய்யலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணுறீங்க. இங்கே 6C2 இருக்குது, இங்கேயும் 6C2 இருக்குது, கேன்சல் ஆகிடுமா. ரைட், அப்போ 4 அப்படியே இருக்கு போட்டுக்கோ. இந்த சைடு 4 இல்லை, 4 அப்படியே போட்டுக்க. இங்கே P பவர் 4 இருக்குது, இந்த சைடு என்ன இருக்குது, P பவர் 2 இருக்குது. இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ண என்ன கிடைக்கும், இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன கிடைக்கும், P பவர் 2ன்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே, ரைட் சைடு ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா P பவர் 4, அந்த சைடு என்ன இருக்குது, P பவர் 2. ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஓகே என்ன கிடைக்கும், இந்த பக்கம் P பவர் 1 P பவர் 2 கிடைக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள் Q ஸ்கொயர்டு, இங்கே என்ன வந்திருக்கு, Q பவர் 4. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இந்த சைடு என்ன கிடைக்கும், Q பவர் 2ன்னு கிடைக்கும். அப்போ 4 இன்ட்டு P ஸ்கொயர்டு ஈக்குவல் டு Q ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்குது. சரியா, 4 இன்ட்டு P ஸ்கொயர்டு ஈக்குவல் டு Q ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்குது. ஓகே, நமக்கு தேவை ஏதாவது ஒரு வேல்யூ. நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னாவே N P Q எல்லாமே தெரியணும். கரெக்டாக, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாவே N வேல்யூ தெரியணும், P வேல்யூ Q வேல்யூ கண்டுபிடிக்கணும். N கிவன்லேயே கொடுத்துட்டாங்க 6 அப்படின்னா அப்போ P Q வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த Q ஸ்கொயர் இருக்கு இல்லையா, Q வேல்யூ தெரியும் என்னென்னு 1 minus P அப்படின்னு. Q என்னன்னு தெரியும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் 1 minus P. அப்போ Qக்கு பதில் என்ன போட்டுக்கிறேன், 1 minus P அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 4P ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 minus P ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ A minus B ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்கள், A ஸ்கொயர்டு. அப்போ 1 ஸ்கொயர்டு 1 minus 2AB அப்படிங்கிறப்ப minus 2P ப்ளஸ் என்னது B ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும், P ஸ்கொயர்டு. அப்போ 1 minus P the ஹோல் ஸ்கொயர் யூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் 1 minus 2P ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா. ரைட், இந்த டேர்ம் எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ 4P ஸ்கொயர்டு, இந்த ப்ளஸ் P ஸ்கொயர் இந்த கொண்டு என்ன ஆகிடும், மைனஸ் P ஸ்கொயர்டு கிடைக்கும். minus 2P இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும், ப்ளஸ் 2P. 1 இந்த சைடு கொண்டு வந்தால் -1. அப்போ என்ன கிடைக்குது, எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வரப்போ 4P ஸ்கொயர்டு மைனஸ் P ஸ்கொயர்டு ப்ளஸ் 2P -1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0. ஓகே, எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். அப்போ ஈக்குவல் டு 0. 4P ஸ்கொயர் வந்து ஒரு P ஸ்கொயர் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 3P ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 3P ஸ்கொயர் ப்ளஸ் 2P -1 ஈக்குவல் டு 0. ஓகே, 3P ஸ்கொயர் ப்ளஸ் 2P -1 ஈக்குவல் டு 0. ஓகே, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண மெத்தட் போடுங்க. 3 இருக்குது, P ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 இங்கே வரக்கூடிய -1 மல்டிப்ளை பண்ணால் -3 மல்டிப்ளை பண்ணால் -3 ஆட் பண்ணால் Pயோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு 2. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். அப்போ என்ன டேர்ம் வரும், 3 -1 அப்படிங்கிறது. ஓகே, இங்கே என்ன இருக்குது, P ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்கா. அப்போ இங்கே வரக்கூடிய 3 என்ன செய்ய, 3 ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போ P + 1 ஒரு ஃபேக்டர். அடுத்து -1 3 ஆல் டிவைட் பண்ணால் -1 டிவைட் பை 3 கிடைக்கும். அப்போ 3P -1 அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டர். ஓகே, அப்போ P + 1 × 3P -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, ரைட். அப்போ என்ன செய்யலாம், இப்போ P + 1 ஈக்குவல் டு 0ன்னு போடுங்களேன். P + 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா P வேல்யூ என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். ஓகே, P + 1 ஈக்குவல் டு 0 வரலாம், இல்லைனா 3P -1 ஈக்குவல் டு 0. P + 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா P வேல்யூ -1, 3P -1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப P வேல்யூ என்ன கிடைக்குது, 1/3 கிடைக்குது. சரிங்களா, ரைட். Pங்கிறது என்னன்னு தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு தெரியும். ப்ராபபிலிட்டி எப்போதுமே எதில் வராது, நெகட்டிவில் வராது. ஓகே, ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம, கரெக்டுங்களா. அப்போ P ஈக்குவல் டு -1 இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறது ரிசல்ட். P வேல்யூ -1 அண்ட் P வேல்யூ 1/3 கிடைக்குது. ஆனால் Pங்கிறது ப்ராபபிலிட்டி, சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி எப்போதுமே எதில் வராது, நெகட்டிவில் வராது. அப்போ ஹியர் P ஈக்குவல் டு -1 இஸ் நாட் பாசிபிள். அப்போ therefore P ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1/3 அப்படிங்கிறது. சரியா, ரைட். P வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. ரைட், we know that ஃபார்முலா தெரியும், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபார்முலா என்னன்னு தெரியும், P + Q ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். அப்போ Q வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, P வேல்யூ அப்ளை பண்ணுங்க, 1/3 + Q ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. ஓகே, 1/3 இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும், Q ஈக்குவல் டு 1 - 1/3 அப்படின்னு. ஓகே, எல்சிஎம் எடுங்க, 1 × 3 என்ன ஆகும்,
3 minus 1 3 minus 1ங்கிறது 2/3 அப்போ q வேல்யூ என்ன கிடைக்குது உனக்கு அப்படின்னா 2/3 அப்படின்னு ஓகே அப்போ சிம்ப்ளை பண்ணியாச்சு சிம்ப்ளை பண்ணுறப்ப p வேல்யூ 1/3 q வேல்யூ 2/3 கிடைக்குது n வேல்யூ கிவன்லேயே கொடுத்துட்டாங்க என்னென்னு 6ன்னு கொடுத்துட்டாங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபார்முலா என்னன்னு தெரியும் p of x equal to x equal to ncx p power x q power n minus x x equal to 0 1 to etc n அப்படிங்கிறது சரிங்களா ரைட் அப்போ p of x equal to x equal to n வேல்யூ கொடுத்துட்டாங்க கிவன்ல என்னன்னா 6 அப்ப 6c x p வேல்யூ என்ன அப்படினா 1/3 ஹோல் பவர் x ஓகே அதே மாதிரி q வேல்யூ என்ன அப்படினா 2/3 ஹோல் பவர் 6 n - x n வேல்யூ என்னன்னு தெரியும் 6 அப்ப 2/3 ஹோல் பவர் 6 - x அப்படிங்கிறது ஓகேவா n வேல்யூ p வேல்யூ q வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஃபார்முலாவில் அப்போ என்ன கிடைக்கும் n வேல்யூ 6னால 6x p வேல்யூ 1/3 the whole power x q வேல்யூ 2/3 the whole power n - xங்கிறப்ப 6 - x x equal to 0 1 2 etc n வேல்யூ என்னன்னு தெரியும் 6 அப்போ x வேல்யூ 0 1 2 etc 6 அப்படிங்கிறது வரைக்கும் போகும் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஆயிடுச்சா செகண்ட் கொஸ்டின் மீன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப மீன் np அப்படின்னு தெரியும் மீன் வேல்யூ என்னன்னு தெரியும் np அப்படிங்கிறப்ப n வேல்யூ 6 p வேல்யூ 1/3 அப்போ 6 into 1/3 சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 2 அப்போ மீன் வேல்யூ என்ன கிடைக்குது 2 அப்படின்னு கிடைக்குது சரியா அடுத்து என்ன கேட்டுருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஓகே அடுத்து என்ன கேட்டுருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு தெரியும் ஓகே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா NPQ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் NPQ ஓகே அப்போ ரூட் ஆஃப் n வேல்யூ 6 இன்ட்டு p வேல்யூ 1/3 இன்ட்டு q வேல்யூ 2/3 அப்படின்னு போடுங்க சரியா ரைட் அப்போ ரூட் ஆஃப் 6 இன்ட்டு 1/3 இன்ட்டு 2/3 கீழே ஒரு 3 இந்த 6 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 2 டைம்ஸ் வருமா அப்போ நியூமரேட்டரில் 2 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும் 4 டிவைடு பை கீழே ஒரு 3 இருக்கும் அப்போ ரூட் ஆஃப் 4/3 அப்படிங்கிறது ஓகே ரூட் ஆஃப் 4/3 இதில் ரூட் ஆஃப் 4 அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் 2 அப்போ 2 டிவைடு பை தனித்தனியாக ரூட் அப்ளை பண்ணிக்கோ ரூட் ஆஃப் 4/3ல தனித்தனியாக ரூட் அப்ளை பண்ணால் 4க்கு என்னன்னு கிடைக்கும் ரூட்டு 2 அப்போ 2 டிவைடு பை ரூட் 3 அப்படிங்கிறது ஓகே அப்போ மீன் வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்குது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது 2/√3 அப்படின்னு கிடைக்குது ஓகே தேங்க்யூ